ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5.1 ஆம்பிளிஃபையரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்ன சொல்கிறேன் 5.1 ஆம்பிளிஃபையர்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர், அதாவது அசம்பிளிங் தேவையான எல்லா பொருளையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த 5.1 முதல்ல கான்ஃபிகரேஷன் என்னன்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா? இந்த 5.1 கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு மாடல் 5.1. ஓகேங்களா? இது ஒரு டீகோடர் டைப். ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா டீகோடர். ஓகேங்களா? ஒரு டிஜிட்டல் ஒரு இன்புட்டை கொடுத்து அது வந்து அனலாகாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து டால்பி டிடிஎஸ்ஸாக வந்து நம்ம பவர் ஆம்பில் கேட்குற மாதிரி ஒரு செட்டப்பில் இதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள், அதாவது நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கையில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓல்டு இருந்தது, கொஞ்சம் பழைய பொருள்லாம் இருந்தது. ப்ரோ எனக்கு இதை வச்சே பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம வந்து அதை வச்சே நம்ம பண்ணி முடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு காட்ட போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்பயும் போல் எஸ்எஸ்சிலி நம்ம காட்டுறது தான். ஓகேங்களா? ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். இது ஆல்ரெடி பழசு தான். ஓகேங்களா? கஸ்டமர்கிட்ட ஆல்ரெடி இருந்தது. இது வந்து ஒரு 20 ஒரு 5 ஆம்ஸ் வரும். அப்புறம் 12 பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஆம்ஸ் அந்த சம்திங்கில் இருக்கும். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா தெரியும். இதை நம்ம வந்து இந்த கலரில் இல்லை, நம்ம அதை பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து ரீபெயிண்ட் பண்ணனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா பலப்பலன்னு தெரியுது. ஓகேங்களா? புதுசு மாதிரியே இருக்கும், ஆனால் புதுசு இல்லை இது. ஓகேங்களா? சரி, இது பார்த்திங்கன்னா இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம என்ன ஐசி யூஸ் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஓகேங்களா? இது ஒரு 5 சேனல் ஐசி, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது 2 சேனல், இது 2 சேனல், இது 2 சேனல். ஓகேங்களா? மொத்தம் இதில் ஒரு 6 சேனலுக்கான அவுட்புட் கிடைக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஏதோ ஒரு சேனல் நம்ம மூணு பண்ணிக்கலாம், இன்னும் ஒரு சேனல் டம்மியாக விட்டுறலாம். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது இந்த ஐசி போர்டு பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஓல்டு தான், அவரே வச்சுருந்து கொடுத்தாரு. அப்புறம் இதே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, அதனால நம்ம இதே யூஸ் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் வாட்டர் வாஷ் க்ளீன்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதையும் ஓரமாக வச்சிடலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம வாங்கியிருக்க ஒயர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? சப்வூஃபருக்கும் சப்வூஃபரை காட்ட மறந்துட்டேன். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஒரு எஸ்டிகேல 4191 யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதோட வாட்டேஜ் உங்களுக்கு தெரியும், வந்து 50 + 50 100. ஓகேங்களா? இது வந்து இப்போ ஸ்டீரியோ போர்டில் அட்டாச் ஆகிருக்கு. இதுக்கு நம்ம மோனோ பண்ணுறதா இருந்தாலும் இதிலே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே மோனோ பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இல்லைன்னா நம்ம ஒரு போர்டை வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதை எடுத்து வரமா வச்சிடலாம். அடுத்து சில இதுக்கு தேவையான வால்யூம் கண்ட்ரோல்ஸ் அப்படியே நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? ஒரு பேர். அப்புறம் பார்த்திங்கன்னா நாபும் வாங்கியிருக்கோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் கலர் நாப் சூஸ் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்கும்ல, அதுக்கோசரம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கான வால்யூம் கண்ட்ரோல் பிசிபி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரொம்ப டஸ்ட்டு போய் சீக்கிரமாக லைஃப் போயிடக்கூடாதுக்கோசரம் இதுவும் நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு பக் கன்வெர்ட்டர், இது ஸ்டாண்டர்ட் டைப். ஓகேங்களா? 5 வோல்ட்னா 5 வோல்ட் மட்டும்தான் வரும். இது 5 வோல்ட்டோடது. ஓகேங்களா? இது நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று. அடுத்து ஒன்று மட்டும், என்ன தான் டீகோடராக இருந்தாலுமே அதில் சப்வூஃபரோட கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி நமக்கு ஒரு சிலது செட் ஆகாமல் போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சப்வூஃபர் ஃப்ரீ மட்டும் ஒன்று எடுத்துருக்கு. ஓகேங்களா? இது எந்த கம்பெனியோடதுன்னா எக்ஸ்ட்ரீம் ஆம்ப். இதுக்கு முன்னாடி இதை நான் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டீயில் யூஸ் பண்ணியிருப்பேன். ரிசல்ட் நல்லா இருந்தது. ஒருவேளை கிளாஸ் டீக்கு மேட்ச் ஆச்சு, இதுக்கு மேட்ச் ஆகாதுன்னு தெரியல. நான் இதுக்கு போட்டு பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு போடுறப்ப ரிசல்ட்டு பக்காவாக இருந்தது, செம்ம மேட்சில் இருந்தது. ஓகேங்களா? இதே எடுத்து வரமா வச்சிடலாம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒரு ப்ளூடூத் போர்டு தான். ஓகேங்களா? இதுவும் நம்ம ஆஸ் யூஷுவல் பகரே கம்பெனியோட ஒயிட் டிஸ்பிளே போர்டு தான். ரிமோட் இதுக்குள்ளே கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேங்களா? ரிமோட் பார்க்குறீங்களா, கொஞ்சம் பெரிய ரிமோட்டாக இருக்கும் இது. ஓகேங்களா? ஓகே, அப்புறம் நார்மலாக நம்ம எடுக்கிற ஒரு பவர் கேபிள். ஓகேங்களா? இது உங்களோட விருப்பம் தான். 3 கோர், அதாவது 3 பின் டாப் வரும் இல்லைங்களா, அது கூட எடுத்துக்கலாம். இல்லைனா 2 கோர், இந்த மாதிரி 2 கோர் ஒயர் போட்டது கூட எடுத்துக்கலாம். நான் வந்து 2 கோர் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அடுத்து ஒயர்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் ஒயர். இது பார்த்திங்கன்னா மோனோ ஒயர். இதை நம்ம பார்த்திங்கன்னா எடுத்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா 1+2, இது வந்து 3 ஒயர் வரும் இதில். இதுவும் ரிப்பன் ஒயர் தான். இதை கொஞ்சம் எடுத்திருக்கோம். அடுத்து நம்ம ஒரு 4 கலரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயர் வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா பவர் சப்ளைக்கோசரம் வாங்கியிருக்கோம். டூவல் பவர் சப்ளைலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் இது நல்லாயிருக்கும், நல்ல கேஜி கூட நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இதையே நீங்கள் போட்டுக்கலாம்.
ஓகே, இதையும் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரிப்பன் ஒயர் எடுத்திருக்கோம். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இது நார்மல் விட நம்ம ரிப்பன் ஒயரை விட கொஞ்சம் கேஜ் அதிகமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பவர் சப்ளை, அதாவது இந்த பேஸ் ட்ரிபிள் இந்த மாதிரி லைனுக்கெலாம் போடுறதா இருந்தால் இதை போடலாம். ஓகேங்களா, இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்க்ரூ பாக்கெட். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஒரு ஆம்பு தான் 2 ஆம்ப் அசம்பிள் பண்ண போகிறேன்றத மாதிரி பாக்கெட் ஸ்க்ரூவே போதுமானதாக இருக்கும். 1 or 2 ஸ்க்ரூஸ் பத்தாமல் இருக்கும். இன்னொரு பாக்கெட் எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா ஓகேங்களா. இல்லை சிங்கிளாக வாங்கினீங்கன்னா நீங்கள் ரொம்ப நிறைய தேடி வாங்குற மாதிரி இருக்கும். இதில் ஒரு 2 பாக்கெட் போட்டுக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். ஓகேங்களா, இதை எடுத்து வர வச்சிடலாம். அடுத்து என்னடா வளன்னு என்னென்னமோ இப்போ மற்ற பொருள்லாம் காட்டுறானே, டீகோடர் நானே என்ன டீகோடர் யூஸ் பண்ண போகிறான்னு நீங்கள் நிறைய யோசிச்சிருப்பீங்க சில பேர். ஓகேங்களா, அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ காட்டுறேன். ஓகேங்களா, நம்ம இந்த ஹெச்டி ஆடியோ ரெஸ்பாக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பார்த்திங்கன்னா தெரியும் ஹெச்டி ஆடியோ ரெஸ்பாக்ஸ், அதாவது டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். ஓகேங்களா, சிம்பிளாக சொல்லணும் ஒரு டீகோடர். இந்த போட்டியில் வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, இது என்னென்னமோ எல்இடி டிவி, லேப்டாப்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ரிசீவர், இது என்ன பிஎஸ்பின்னு நினைக்கிறேன், எனக்கு சரி சம்திங் தெரில. 1-2 எல்லாம் முன்னாடி போட்டிருக்காங்க. ஓகேங்களா, சில இதெல்லாம் சைடில் எழுதியிருக்காங்க, என்னமோ எழுதியிருக்காங்க ஃபயர் ஃபிங்கர்ஸ், இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஓகேங்களா, ஓகே, நம்ம இன்டீரியரில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்டீரியரில் ஆல்ரெடி நான் இதை ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன், அதாவது டீகோடரே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா எலிமெண்ட் ஷீட், அதாவது யூசர் மேனுவல். இது யாருக்காவது எதாவது தெரிலனா இது என்னென்ன பண்ணணும் என்ன அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா DC 5 volt இன்புட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதோட மோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆக்ஸு, கோஎக்ஸலு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் 1, ஆப்டிக்கல் 2ன்னு. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 2.1, 5.1 அப்படின்னு ஒரு சுவிட்ச் மாதிரி எதோ கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட்டு சரவுண்டு, சென்ட்ரு, இந்த மாதிரி ஒரு 6 சேனல்லையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா என்னென்ன சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வாங்குறப்ப இது உங்களுக்கு எதாவது தெரிலனா டவுட்ஸ் இருந்தால் படிச்சிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ். டிஜிட்டல் DTS AC3 அவுட்புட் டு அனலாக் கன்வெர்ட்டர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சரவுண்ட்லாம் எழுதி வச்சுருக்காங்க. சரி, நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா 5 voltல ஆப்ரேட் ஆகுதுன்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதோட டெசிபிள்ஸ் அண்ட் டிபிஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சரி, இப்போ நம்ம இதை தூக்கி வரமா வச்சிடலாம். ஓகேங்களா, இதெல்லாம் உங்களுக்கு அட்டாச்சோட தான் வரும். நான் தான் வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்டில் வந்து ஹோல்ஸ் போடுறதுக்கோசரம் நான் இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இது ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும். ஓகேங்களா, இப்படி இருக்கும். ஓகேங்களா, இப்படி பாக்ஸில் போட்டு ஒரு ஸ்க்ரூ போட்டு வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது இன்புட் செலக்ட் பண்ணுற சுவிட்சு, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது இன்புட் செலக்ட் பண்ணுற சுவிட்சு. இது பார்த்தீங்கன்னா 5.1க்கும் 2.1க்கும் சுவிட்ச் பண்ணுற ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கோசரம் இது வந்து பவரு. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒன்று, அதாவது 3 வகையான இன்புட் இருக்குது இல்லைங்களா. அதாவது ஆப்டிக்கல் 1 இருக்குது, ஆப்டிக்கல் 2 இருக்குது, கோஆக்சல் பார்த்திங்கன்னா 3 இருக்குது. இன்னொன்று இங்கே எக்ஸ்ட்ரா ஆக்ஸ் ஒன்று இருக்குது. அது செலக்ட் பண்ண எந்த லைட்டுன்னு கேட்டிங்கன்னா 3 சேர்ந்தாப்புல. அவ்வளோதான் கைஸ், இதோட டீட்டெயில்ஸ் இந்த டவுல தான். இந்த பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அனலாகில் வரத்துக்கோசரம் வந்து அவுட்புட்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இதுவும் ஆக்சுவலாக எப்படி இருக்காது, இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு பேனல்லே எழுதியிருக்கும் இந்த இடத்துல ஃப்ரண்ட், லெஃப்ட், ரைட், சரவுண்டு அப்படின்னு. ஓகேங்களா, அவ்வளோதான் கைஸ். இந்த இதில் பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோதான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சார்ஜர் ஒன்று வந்திருக்கு. இது என்ன வோல்ட்னு பார்த்திங்கன்னா 5 volt பார்த்திங்கன்னா 1 amps. ஓகேங்களா, இது ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்டிக்கல் கேபிள். அவ்வளோதாங்க, இதோட இன்டர்ஃபேஸ் இவ்வளோ தான். ஓகே, இதை நான் உங்களுக்கு வேணால் அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் வந்து இதை பிரித்து வந்து இதுக்குள்ளே லைன் எடுக்கிறது எப்படின்னு ஒரு வீடியோவில் காட்டுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு இதை பிரிச்சுட்டு இதில் வந்து உள்ள லைன், அதாவது ஒயர் போட்டு வெளியே எடுப்பாங்களே, அதை நான் வந்து உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா, இப்போதைக்கு இவ்வளோ தான் கைஸ். இந்த நம்ம ஆம்பை அசம்பிள் பண்ண போகிறது இவ்வளோ தான். ஓகேங்களா, கேபினெட் என்ன யூஸ் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, கேபினெட்டில் பார்த்திங்கன்னா என்கிட்ட அது சோனி கேபினெட் பார்த்திங்கன்னா ஒரு பழசு ஒன்று இருந்தது. அதே வந்து பழசு ஏதாவது செகண்ட் ஹேண்ட் இருந்தால் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பழசு ஒன்று இருந்தது, அதையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு 5.1 டிஜிட்டல்னே சொல்லலாம் இது. ஓகேங்களா, டிஜிட்டல்னா ஏன்னா நம்ம இதுக்கு அனலாக் இன்புட்டும் கொடுக்க போகிறோம், ஆனால் வந்து டிஜிட்டல் கொடுத்து ஒரிஜினல் டால்பி DTS சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதனால் டிஜிட்டல்னே சொல்லிக்கலாம். ஓகேங்களா,
வாட்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணும் ஓகேங்களா. அந்த மாதிரி இது ஒரு மாடலில் ரெடி பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஒரு சிம்பிளான வியூ தான் உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. டெப்த்தாக வந்து இந்த பாக்ஸை மட்டும் இன்னும் பிரித்து காட்டணும், அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் ஓவராலாக என்னென்ன தேவைன்னு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. நீங்களே ஈஸியாக வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா முழுசாக எங்கேயும் அடிக்காமல் ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இதோட நம்ம முடிக்கிறோம் ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி இவங்கள என்ன இருக்குது, எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அசம்பிளிங் என்னால் முடிஞ்சால் போடுறேன், கொஞ்சம் எனக்கு ஒர்க்கெல்லாம் இருக்குது, அதனால் வந்து அசம்பிளிங் போடணும்னு எனக்கு தெரில. ஆனால் இந்த பாக்ஸை கண்டிப்பாக பிரித்து லைன் எடுக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. ஒரு சிலர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அதனால தான் இதை மட்டும் குறிப்பாக மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் ஓகேங்களா. ஓகே பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.